ஹலோ ஆல் வணக்கம். செலினியமோட டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். செலினியம் மூலமாக ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்றது தான் இந்த கோர்ஸோட நோக்கம். ஓகேவா? இதில் முந்தைய வீடியோவில் எப்படி ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ண முடியும், அதில் எப்படி ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ண முடியுன்ற வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? இப்போது அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம எப்படி ஒரு எலிமெண்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது யூஐயில் நீங்கள் பார்க்குற டெக்ஸ்ட் ஃபீல்டு, ரேடியோ பட்டன், இது எல்லாமே ஒரு எலிமெண்ட் தான். ஸோ எப்படி ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு டூலாக இருக்கிறது என்னென்னா லொக்கேட்டர்ஸ். இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் இது. பார்க்கலாமா? இதுதான் நம்ம முந்தைய பார்த்த ப்ரோக்ராம். ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணுற கோடு, அதுக்கப்புறம் அந்த ப்ரௌசரில் ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுற கோடு. ஓகேவா? google.com ஒரு ப்ரௌசரை லான்ச் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அந்த google.comக்குள்ளே போவோம். google.com. ஓகே, இப்போ இது ஒரு வெப்பேஜ். இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் HTML டேகால் பில்ட் ஆயிருக்கு. ஸோ HTML பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் புரிதல் உங்களுக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு, இது ஒரு பட்டன், இது இன்னொரு பட்டன், இது ஒரு இமேஜ், அண்ட் இங்கே இருக்கிறதுலாம் லிங்க். கரெக்டாக? இந்த மாதிரி எலிமெண்ட்ஸாக சேர்ந்தது தான் ஒரு வெப்பேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம வெப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஆட்டோமேஷன் பர்ஸ்பெக்டிவில் செலினியம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாமே நீங்கள் ஒரு வெப் எலிமெண்ட்னு சொல்லலாம். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா செலக்ட் அன் எலிமெண்ட். இப்போ நான் இதை கொடுக்குறேன். பார்த்தீங்களா? கொடுத்த உடனே எனக்கு இந்த டேக் ஹைலைட் ஆகுது. இது டேகோட நேம் என்னது? டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியா டேக் மூலமாக தான் இந்த ஃபீல்டு பில்ட் ஆகிருக்கு. புரியுதா? இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பட்டனும் ஒவ்வொரு டேகும் மன்னிக்கணும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு டேகால் பில்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சில டைம் செட் ஆஃப் டேக்ஸாக பில்ட் ஆகிருக்கும். சரியா? ஒரு டேபிள் அப்படின்னா அதுக்கு நிறைய டேக்ஸ் தேவைப்படும். ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்து நான் ஃப்யூச்சரில் HTML தனியாக போடுறேன். பட் ஹை லெவலில் உங்களுக்கு தெரியும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டேக்ஸ் இருக்கும். ஃபைன். அண்ட் அந்த டேக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வேல்யூஸ் இருக்குது. டெக்ஸ்ட் ஏரியான்றது ஓப்பனிங் டேக்ப்பா. ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் ஏரியா க்ளோஸ் ஆகுது, க்ளோசிங் டேக். ஃபைன். டெக்ஸ்ட் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது, ஃபைனலாக டெக்ஸ்ட் ஏரியா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி தான் டேக் ஓப்பன் ஆகும், டேக் க்ளோஸ் ஆகும். இந்த டேக்குள்ளே நிறைய பேராமீட்டர் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபீல்டு நேம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டேக். இது என்ன டேகு, இந்த டேகோட நேம் என்ன, ஓகேவா, இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது, இது இந்த டேகை சார்ந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல பேராமீட்டர் வேல்யூஸாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நான் சொன்ன லொக்கேட்டர்ஸ் இங்கே லிஸ்ட் பண்ணுற இந்த நேம்ஸ் தான். ஐடி, நேம், கிளாஸ், எக்ஸ்பாத், சிஎஸ்எஸ் செலக்டர், டேக் நேம், லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஸோ டேக்ஸ், அதாவது HTML டேக்ல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஆனால் இந்த நான் லிஸ்ட் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக தான் அந்த எலிமெண்ட்டை நான் ஃபைண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலினியமில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம செலினியம் லைப்ரரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளும் இந்த லொக்கேட்டர்ஸை படிக்கணும். அப்போ தான் உங்களால் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ லொக்கேட்டர்ஸ்னால் நீங்கள் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஐடி, நேம், கிளாஸ், எக்ஸ்பாத், சிஎஸ்எஸ் செலக்டர், டேக் நேம், லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். ஓகே, இந்த லொக்கேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் லொக்கேட்டர் ஐடி. இது எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண நினைக்கிற எலிமெண்ட்க்கு இந்த லொக்கேட்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஐடின்றது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரியா? இந்த எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற டேக் இதுதான். இதில் ஐடின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் முதல்ல இந்த லொக்கேட்டர் மூலமாக இந்த எலிமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்கேஸ் ஐடின்ற ப்ராப்பர்ட்டியே இந்த டேக்ல இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி, அதாவது நெக்ஸ்ட் என்ன லொக்கேட்டர் இருக்கோ அதை தேடி பார்க்கணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நேம் சொன்னால ஐடி இல்லையா, அப்போ நேம் இருக்கான்னு பார்க்கணும். இப்படி தான் நம்ம ஆர்டரை 1 by 1 பார்த்துட்டே வரணும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐடி இருக்கான்னு பார்க்கலாம். ஐடி ஈக்குவல் டு APJFQB அப்படின்றது இங்கே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ஐடி மூலமாகவே நம்ம இந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடை கால் பண்ணணும். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ஓகே, இதில் நம்ம பாஸ் பண்ண வேண்டிய பேசிக் கான்செப்ட் என்னன்னா பைன்றது ஒரு கிளாஸ். ஓகேவா? இந்த கிளாஸ்ல இருந்து ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணணும். பை டாட் ஐடி. ஓகே, விச் மீன்ஸ்
பை கிளாஸ்க்குள்ள நிறைய எல்லா லொக்கேட்டரோட மெத்தடும் இருக்கும். அதில் நமக்கு தேவையான மெத்தட் வந்து ஐடி. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஐடி. இப்போ இந்த நல்க்கு பதிலாக டபுள் கோட்ஸில் நம்ம ஐடென்டிஃபை பண்ண அந்த ஐடியை பாஸ் பண்ணணும். ஐடி என்ன இருக்கு? ஏபிஜே எஃப்கியூபி. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இதை இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, செமிகோலன். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ஐடி வச்சு அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி இது ஒரு வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்டாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இதை நான் என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரிசீவ் பண்ணிக்கலாம். வெப் எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம். இது என்ன நேம்? சர்ச் ஃபீல்டு. ஓகே, ஈக்குவல் டு, அண்ட் இது ஒரு கிளாஸ்ன்றதுனால இதையும் இம்போர்ட் பண்ணுன்னு சொல்லுது. ஓகே, இம்போர்ட் வெப் டிரைவர் ஃப்ரம் செலினியம். சரியா? இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இதில் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறோம் மெத்தட் மூலமாக, அண்ட் அந்த எலிமெண்ட்டை ஒரு ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். சரியா? இப்போ இந்த எலிமெண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா இந்த எலிமெண்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு. டெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன பண்ண முடியும், கிளிக்காக பண்ண முடியும், கிளிக்கும் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டில் ப்ரைமரியாக நம்ம என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம். அப்போது இந்த வெப் எலிமெண்ட் மூலமாகவே, வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் மூலமாகவே நம்மளால் எல்லா எலிமெண்ட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு உதாரணத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். சர்ச் ஃபீல்டு டாட் சென்கீஸ். சென்கீஸ்ன்ற இந்த மெத்தடில் டபுள் கோட்ஸ் நம்ம என்ன பாஸ் பண்ணாலும் அது டைப் ஆகும். கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ. இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. அதில் கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ அப்படின்றது டைப் ஆயிடுச்சு. இந்த லைனை கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஐடி வச்சு ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஐடி இல்லை. அப்போது அகெயின் வெப் எலிமெண்ட் சர்ச் ஃபீல்டு வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லை, இந்த லைன் அப்படியே காப்பி பண்ணிப்போம். இப்போ ஐடிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நேம்னு ஒரு லொக்கேட்டர் சொன்னேன். பை டாட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அந்த டேக்ல நேம் இருந்ததுன்னா அந்த நேமை இங்கே பயன்படுத்தலாம் டபுள் கோட்ஸில். அப்பவும் ஒர்க் ஆகும். இப்போ இன்கேஸ் இந்த நேமே இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன், ரன் ஆகாது, எரர் அடிக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. google.com தான், பட் எரர் அடிக்குது. ஏன்னா மெத்தட் கரெக்ட், நேம்ன்ற ஃபங்க்ஷன் கரெக்ட், ஆனால் நீங்கள் அதுக்கான ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தல. அப்போ எப்படி அது ஃபைன் பண்ணும்? ஸோ பை டாட் நேம், நேம்ன்ற அந்த டேக்ல இருக்கிற நேமை நம்ம பாஸ் பண்ணணும். அப்போ நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அகெயின் நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த எலிமெண்ட் மேலே கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் டேகு ஃபோக்கஸ் ஆகுது. கரெக்டா? இதுதான் உங்கள் டெக்ஸ்ட் ஏரியா. இந்த இடத்துல ஐடி ஈக்குவல் டு நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து நேம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேமும் இருக்குது. நேம் ஈக்குவல் டு கியூன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நேமும் பயன்படுத்தணும். பை டாட் நேமில் நம்ம என்ன பாஸ் பண்ணோம், கியூன்னு பாஸ் பண்ணோம். ஆக்சுவலாக ஒரு பேராமீட்டரில் எப்போவுமே நம்ம ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது என்ன பண்ணோம்னா ஒரு பை ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஒரு டெக்னிக்கலாக டீப்பாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். பை டாட் நேம் கியூன்னு நம்ம பாஸ் பண்ணால் அது என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை தான் ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம ஃபைண்ட் எலிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவோம். இதை உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, பைன்றது ஒரு கிளாஸ்ன்னு சொன்னேன். கரெக்டா? பை நேம் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஓபிஜேன்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு பை டாட் நேம் கியூ. ஓகே, ஆக்சுவலா இந்த லொக்கேட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். ஏன்னா பைன்றது ஒரு கிளாஸ். இப்போ இந்த நேம் ஓபிஜேவை நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகும் ப்ரோக்ராம். அதுதான் சொல்ல வரேன். ஃபைண்ட் எலிமெண்ட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் ஒன் பை ஆப்ஜெக்ட். பை கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் தான் எனக்கு தேவைப்படுது. சரியா? இதான் ஆக்சுவல் கோடு. இப்போ நான் இதை ரன் பண்றேன் பாருங்க.
பார்த்தீங்களா, எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிடுச்சு, கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ டைப் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இந்த ப்ரோக்ராமில் ஃபைண்ட் எலிமெண்ட்டில் எனக்கு ஒரு பை கிளாஸோட ஆப்ஜெக்ட் வேணும், அவ்வளோதான். ஆனால் அந்த மாதிரி எழுதாமல் சிம்பிளாக இந்த இடத்துலையே ரன் டைம்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், காலும் பண்ணிக்கிறோம். ஸோ பை டாட் நேம் சரியா. இப்போ அந்த நேம்ல நம்ம என்ன பாஸ் பண்ணணும், அந்த டேக்ல இருக்கிற நேம் என்னவா இருக்கு, கியூன்னு இருக்கு. இப்போ ரன் பண்றோம். கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ ஃபைன். இப்போ இதையும் கமெண்ட் பண்ணிட்டா. அடுத்தது ஃபைண்ட் எலிமெண்ட்ல வேற என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் y டாட் கிளாஸ் நேம். ஓகே சரி, ஏன் இந்த மாதிரி டிஃபரெண்ட் லொக்கேட்டர்ஸ் இருக்கணும், அதான் எலிமெண்ட் ஐடி வச்சு ஃபைண்ட் பண்ணிட்டோமேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா டேக்லையுமே அதாவது எல்லா எலிமெண்ட்லையுமே ஐடி நேம்லாம் டிஃபால்ட்டாக இருக்காது சரியா. அதனால தான் ஐடி இருந்தால் ஐடியை பயன்படுத்தி எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுங்க, இல்லையா நேம் இருக்கான்னு பாருங்க, இல்லையா ஆல்டர்னேட்டிவாக டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸை யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் 8 டைப்ஸ் ஆஃப் லொக்கேட்டர் இருக்குது. இப்போ நம்ம ஐடியும் பயன்படுத்திட்டோம், நேமும் பயன்படுத்திட்டோம். இன்கேஸ் இது ரெண்டுமே இல்லைன்னா கிளாஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா ஐடி மாதிரி கிளாஸ் நேம் வச்சுட்டு பயன்படுத்தலாம் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண. ஸோ இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு, GLFYF இப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு சரியா. அண்ட் மேக் ஷுர் இந்த கிளாஸ் நேம் வேற ஒரு எந்த டேக்லையுமே இல்லாமல் இருந்தால் தான் இது ஃபோக்கஸ்டாக இதை மட்டும் ஃபெச் பண்ணி ஃபைன் பண்ணோம். மேபி இதெல்லாம் நம்ம லேட்டர் ஸ்டேஜில் கிளியராக சொல்கிறேன். பட் இப்படி ஒரு கிளாஸ் நேம் இந்த டேக்கில் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த கிளாஸையே யூஸ் பண்ணி எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த கிளாஸ் நேமே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் ஐடி கிடையாது, நேம் கிடையாது, இப்போ கிளாஸ் நேம் சரியா. இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். இப்போவும் எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிருச்சு. ஃபைண்ட் பண்ண எலிமெண்ட்டை வச்சு நம்ம டைப் பண்ணிட்டோம். இதையும் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த லொக்கேட்டர் மூலமா எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுதான் டேக் நேம் பை டாட் டேக் நேம். இதில் என்ன பிரச்சனைனா, எப்பவுமே பெரும்பாலான நேரங்களில் எலிமெண்ட்டை வந்து டேக் நேம் வச்சு பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அந்த வெப்பேஜில் அதே டேக் வச்சுக்கிட்டு நிறைய எலிமெண்ட் இருக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு தான் இருக்குது. அதனால இதுக்கு டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒரே ஒரு டேக் நேம் தான் இந்த HTML பேஜ்லேயே இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேக் நேம் அதாவது டெக்ஸ்ட் ஏரியான்ற இந்த டேகையே பாஸ் பண்ணலாம். ஓகே இப்போ நான் டெக்ஸ்ட் ஏரியான்ற டேக் நேமை பாஸ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா எலிமெண்ட் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, டைப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்பாத்னா என்ன. ஓகே எக்ஸ்பாத் மூலமாக இந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் டேக் நேமுக்கு பதிலாக எக்ஸ்பாத் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கரெக்டா. நம்ம பார்க்குற இந்த எலிமெண்ட்டுக்கு எப்படி எக்ஸ்பாத்தை ஃபைண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி அகெயின் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த ஆரோ கிளிக் பண்ணுறேன், அந்த எலிமெண்ட் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா, இதுதான் டேக். கரெக்டாக டெக்ஸ்ட் ஏரியான்ற டேக் தான் இந்த எலிமெண்ட். இப்போது இது நல்லா பார்த்தீங்கன்னா இது ட்ராவர்ஸான ஒரு பாத் இருக்குது. HTML-லேருந்து பாடி ஓப்பன் ஆகுது. பாடின்ற டேக்குள்ளே தான் நிறைய டேக்ஸ் இருக்குது. பட் அதில் எந்த சப் டேக் ஓப்பன் ஆகிருக்கு, டிவ். அப்போது இதுக்குள்ளே நிறைய டேக் இருக்குது. இதில் டிவ்ன்ற டேக்குள்ளே தான் இந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. அகெயின் இந்த டிவ்வுக்குள்ளேயும் நிறைய டேக் இருக்குது. பட் அதில் ஒன் ஆஃப் த டிவ்வில் தான் இந்த டெக்ஸ்ட் ஏரியா ஓப்பன் ஆகுது. மற்ற டேக்லாம் ஓப்பன் ஆகலை, அது வேறு செக்ஷன் ஆஃப் கோடு சரியா. இந்த மாதிரி செக்ஷனாக டேக்ஸ் இருக்கும் HTML. அதில் நம்ம டேக் அதாவது இந்த டெக்ஸ்ட் ஏரியான்ற டேக் எந்த பாத்துக்குள்ளே இருக்கோ அந்த பாத்தை தான் நம்ம XML அதாவது எக்ஸ்பாத் மூலமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி
ஃபுல் எக்ஸ்பாத்னு இருக்குல்ல, இதை காப்பி பண்ணாலே நமக்கு அந்த எக்ஸ்பாத் கிடைச்சிடும். இதை நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நான் காப்பி பண்ண அந்த ஃபுல் எக்ஸ்பாத்தை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, HTML ரூட்ல இருந்து பாடி டிவ்ல நிறைய, அந்த பாடிக்குள்ள நிறைய டிவ் இருக்குல்ல, அதில் div of 2, அதாவது செகண்ட் div செக்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் அதுக்குள்ள div of 4 ஃபார்ம் டேக், அதுக்குள்ள div டேக் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நம்ம டெக்ஸ்ட் ஏரியான்ற டேக் எங்கே இருக்கோ அந்த கம்ப்ளீட் பாத்தை தான் கொடுக்குது. லேட்டர் ஸ்டேஜில் இந்த பாத்தை எப்படி நம்மளே ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். அண்ட் ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்னா என்னன்னு சொல்கிறேன். அண்ட் அது சார்ந்து நிறைய இருக்குது, அதெல்லாம் லேட்டராக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பாத்தை பாஸ் பண்ணிட்டேன். டூல் மூலமாகவே ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பாத்தை எடுத்துட்டேன். அதை பாஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் டைப் ஆயிடுச்சு. அப்போது எக்ஸ்பாத் கரெக்ட். இது கம்ப்ளீட் எக்ஸ்பாத். எக்ஸ்பாத்ல 2 டைப் இருக்கு. இன்னொன்று ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஓகேவா, ரீசன்ட் நோடை வச்சு ஃபார்ம் பண்ற எக்ஸ்பாத். அதையுமே நான் இப்போதைக்கு டூல் மூலமாவே எடுக்க போறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்றேன், காப்பி, ஃபுல் எக்ஸ்பாத்துக்கு பதிலாக வெறும் எக்ஸ்பாத் இருக்குல்ல, இதை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்பாத்தை பேஸ்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கு. இது ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஓகேவா, இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், இதெல்லாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம் லேட்டர் வீடியோவில். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிடுச்சு. எக்ஸ்பாத் எப்படி நம்ம வந்து டூல் மூலமாக எடுத்தோமோ அதே மாதிரி சிஎஸ் செலக்டர்ன்றதும் நம்ம தனியாக படிக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் தான். பட் அதையுமே நம்ம டூல் மூலமாக எடுத்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஓகேவா, ரீசெண்டாக ஃபைண்ட் எலிமெண்ட் மூலமாக இப்போ பை டாட் சிஎஸ்எஸ் செலக்டர், இதுக்கு டேட்டா தேவை. இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் கிளிக் பண்ணி காப்பி சிஎஸ்எஸ் செலக்டர், காப்பி செலக்டர்னு இருக்கும். ஓகேவா, இந்த செலக்டர் மூலமாக நம்ம ஒர்க் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, இதுதான் சிஎஸ்எஸ் செலக்டர். ஓகே, ரைட் கிளிக் பண்ண செக் பண்ணுவோம். எலிமெண்ட் டைப் ஆயிடுச்சு, கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ. லாஸ்ட்டாக 2 லொக்கேட்டர் இருக்கு. இது கண்டிப்பாக இந்த எலிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அது என்னன்னா லிங்க். இப்போ இந்த வெப் பேஜ்லயே எந்த இடத்துல லிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஜிமெயில் இமேஜஸ், இதுதான் லிங்க். ஓகேவா, இதை கிளிக் பண்ணால் நேவிகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் இப்போ சொல்கிற லொக்கேட்டர் பயன்படும். ஓகேவா, அந்த எலிமெண்ட் ஒரு லிங்க் இல்லைன்னா இந்த லொக்கேட்டரை பயன்படுத்தாதீங்க. அது ஒரு லிங்காக இருந்தால் இந்த லொக்கேட்டரை பயன்படுத்துங்க. சரியா, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, எந்த எலிமெண்ட்லாம் அதாவது ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே லிங்க். ஓகேவா, இப்போ இந்த லிங்க்ல ஹைப்பர் ரெஃபரன்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதுதான் இந்த லிங்கை கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணுமோ அது இருக்கும் யூஆர்எல்ல. ஃபைன். அதுக்கப்புறம் இந்த லிங்கோட நேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஜிமெயில். இந்த லிங்க், இந்த டேக் ஓப்பன் ஆகி இந்த டேக் க்ளோஸ் ஆகுக்குள்ள இந்த லிங்கோட நேம் இருக்கும். இதுதான் இங்கே டிஸ்பிளேவும் ஆகுது. சரியா, இப்போ இந்த ஜிமெயில், அதாவது இந்த லிங்கோட நேமை வச்சு நம்ம இந்த லொக்கேட்டரை பயன்படுத்தலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறேன். பட் இந்த வாட்டி நான் என்ன பண்ணுறேன், லிங்க், ஜிமெயில் லிங்க்னு போடுறேன். ஜிமெயில் லிங்க் தான் என்னோட வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா என் எலிமெண்ட் வந்து சர்ச் ஃபீல்டு இல்லை, இப்போ லிங்க் ஃபீல்டு, ஜிமெயில் லிங்க். அதுவும் இப்போ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் சிஎஸ்எஸ் செலக்டருக்கு பதிலாக பை டாட் லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு லொக்கேட்டர் இருக்கு. இப்போ இந்த லிங்க் டெக்ஸ்ட்டுக்குள்ள தான் ஜிமெயில் அப்படின்ற நேம் இருக்கு இல்லையா, இந்த லிங்கோட நேம், இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபைன்.
இப்போ ஜிமெயில் லிங்க்ன்ற எலிமெண்ட் ஃபைண்ட் ஆகிடும். இது ஒரு லிங்க்ன்றதுனால இதை நம்ம என்ன பண்ண முடியும், கிளிக் தான் பண்ண முடியும். ஸோ ஜிமெயில் லிங்க் டாட் கிளிக். சரியா, கிளிக் ஆகுதான்னு பார்ப்போம். கிளிக் ஆச்சுன்னா அப்போ எலிமெண்ட் கரெக்டாக ஃபைண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஜிமெயில் லிங்க் கிளிக் ஆயிருக்கு. அதனால தான் ஜிமெயில் பேஜுக்கு மூவ் ஆயிருக்கு. இதுதான் 7th லொக்கேட்டர். லாஸ்ட்டாக ஒரு லொக்கேட்டர் இருக்குல்ல, அதுதான் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் பை டாட்னு கொடுத்து பார்ப்போம். பை டாட் பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட். இது எந்த டைம்ல யூஸ் ஆகும்னா, இதுவும் ஒரு லிங்க் தான். பட் சில தெர் ஆர் சினாரியோஸ், ஒரு பேஜில் பெரிய லிங்க் இருக்கும். ஓகேவா, நம்ம அந்த என்டையர் லிங்கை காப்பி பண்ணி, லிங்க் நேமை காப்பி பண்ணி போடுறதுக்கு பதிலாக அந்த லிங்க்ல இருக்கிற பார்ஷியல் போர்ஷன், அதாவது பாதி லிங்கை மட்டும் பேஸ்ட் பண்ணால் அது ஐடென்டிஃபை பண்ணும். அந்த மாதிரி சினாரியால இந்த லொக்கேட்டரை பயன்படுத்தலாம். பட் ஸ்டில் இப்போ டெஸ்ட் பண்ணணும்னா இது கம்ப்ளீட் லிங்க் ஜிமெயில்ன்றது. சரியா, இதில் ஜிஎம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, ஜிஎம். ஆனால் மேக் ஷுர் இந்த மாதிரி ஜிஎம்ன்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிற லிங்க் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இது இந்த லிங்கையே பிக் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஃபுல் லிங்க் கொடுக்க தேவையில்ல. பார்த்தீங்களா, ஸ்டில் ஜிமெயில் லிங்க் கிளிக் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், பார்ஷியல் லிங்க்னா கம்ப்ளீட் லிங்க் நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் லிங்க் டெக்ஸ்ட்ன்றது மோஸ்ட்லி சின்ன சின்ன லிங்க் நேமாக இருந்தால் நீங்கள் லிங்க் டெக்ஸ்டே பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய லிங்காக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் பயன்படுத்தலாம். ஸோ இந்த 8 விதமான லொக்கேட்டர்ஸ் மூலமாக தான் நம்ம எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம்.